ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ வந்து போட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு குடல் அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஓன் வீடியோ வந்து போட்டி தான். இப்போ தான் போட்டி செய்ய போகிறோம். அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தமாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 2 தண்ணி அலசிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக சின்னதாக வெட்டி கொடுத்துட்டாங்க. கால் கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கோம். 1/4 கிலோ தக்காளி வாங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கிட்டோம். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது தக்காளி நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கிட்டோம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே பொடிசாக கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், குடல் நல்லா கழுவியாச்சு. போட்டி நல்லா கழுவியாச்சு. 4-5 வாட்டி கழுவியாச்சா? நல்லா கழுவி எடுத்தாச்சு 4-5 வாட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? குக்கர்னால் 2 விசில் 3 விசில் விட்டால் போதும். நம்ம கடாயில் தானே செய்வோம். நம்ம கடாயில் தான் செய்கிறோம். வந்துச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். சரி. மஞ்சத்தூள் போடணுமா? ஹோட்டல் வேறு மாரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், குடல் நல்லா கழுவியாச்சு. 3 தண்ணி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1, அப்புறம் மட்டன் மசாலா 1 எடுத்துருக்கோம். குடல் குழம்பு செய்யறதுக்கு மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், குடல் குழம்பு செய்யறதுக்கு நம்ம வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட போகிறோம். போடுங்க கருவேப்பிலை. கடுகு. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் லைட்டாக காஞ்சிட்டு இப்போ நம்ம அடுத்து கடுகு போட போகிறோம். கடுகு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டாச்சு. இப்போ அடுத்து கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை வர நெட்டில் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 பாக்கெட் போட்டுக்கோங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி போட்டாச்சு. இப்போ அடுத்தது தக்காளி கம்மியாக தான் போட்டிங்களா? சரி, தக்காளி நிறைய புளிப்பாக. சரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த போட்டிக்குள்ளே போட்டாச்சு. போட்டியை போட்டு நம்ம கிண்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், குடல் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சதை குடல் குழம்பு ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இல்லை வந்துட்டோம்மா. ஃப்ரெண்ட்ஸ், குடல் குழம்பு ரெடி. குடல் குழம்பு ரெடி ஆகிட்டு. நல்லா வந்துச்சு.